திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக. கரூர் துயரச் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்காமல் சென்னை திரும்பியது ஏன்? பதற்றமான சூழலை தவிர்க்கவே புறப்பட்டதாக வீடியோவில் விஜய் விளக்கம். மனுஷன் தானே, அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அதை ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். ஐந்து மாவட்டங்களில் நடக்காத பிரச்சனை கரூரில் மட்டும் நடந்தது ஏன்? விரைவில் அனைத்து உண்மைகளும் வெளிவரும் என தவேக தலைவர் விஜய் பேச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம், கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும், மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு. சிஎம் சார், பழிவாங்க வேண்டுமென்ற எண்ணம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள், தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என விஜய் பேச்சு. சிஎம் சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேல கை வைக்காது. நான் உங்க வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா ஆஃபீஸில் என்ன அவசியம். கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டவர்களை விரைவில் சந்திப்பேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் அரசியல் பயணம் இன்னும் வலிமையோடு தொடரும் என விஜய் வீடியோ. சொந்தங்களை இழந்து தவிக்கிற இத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும், என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமே உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நம்மளுடைய அரசியல் பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக, இன்னும் தைரியத்தோட கண்டினியூ ஆகும். கரூர் துயரம் நடந்தது எப்படி என்ற வீடியோ வெளியிட்டது தமிழக அரசு. தவேகவினரின் ஒவ்வொரு புகாருக்கும் ஆதாரத்துடன் மறுப்பு. கரூரில் தவேக அனுமதி கேட்ட 2 இடங்களும் வேலுச்சாமி புரத்தை விட குறுகலானவை. வழக்கமான கூட்டங்களை விட விஜய் பரப்புரைக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டதாக அரசு செய்தி தொடர்பாளர் அமுதா விளக்கம். முதல்ல சூஸ் பண்ண இடம், அவங்க கேட்ட இடம் வந்து ஒரு ரவுண்டானா கேட்டிருந்தாங்க, லைட் ஹவுஸ் ரவுண்டானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்து பக்கத்தில் பாரத் பெட்ரோலியம் பங்க் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்மளுடைய கெனால் ஒன்று ஓடிட்டு இருக்கு, நீங்கள் பார்த்துருக்கீங்க, ரவுண்ட் பண்ணி காட்டின இடம். அந்த அமராவதி பாலம் இருந்தது. ஸோ அங்கே வாட்டர் பாடி இருக்குது, இன்கேஸ் கூட்ட நெரிசல் ஆச்சுன்னு சொன்னால் ஏதாவது அசம்பாவிதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் அந்த இடம் சூஸ் பண்ணி அவங்க போலீஸ் சைடில் தரல. ஸோ 10,000 பேருக்கு 500 பேர்கிட்ட அவங்க போலீஸ்மென் டிப்ளாய் பண்ணியிருக்காங்க ஃபார் மேனேஜிங் த க்ரௌட். திருச்சி, நாகை, நாமக்கல் உள்பட விஜயின் எல்லா பரப்புரைகளிலும் தொண்டர்கள் பலர் காயமடைந்தனர். கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்ற விஜய் கேள்விக்கு அரசு தரப்பு பதில். முன்னாடி நடந்த சில இடங்கள்ல சில சம்பவங்கள் நடந்தது. விழுப்புரத்துல ஒரு இன்சிடென்ட் நடந்தது, மதுரையில் 2, இப்ப கரூர்ல வினோட் 41 நடந்தது. இது போக இன்ஜுரி ஆனது விழுப்புரத்துல 42 இன்ஜுரிஸ், மதுரையில 14, திருச்சியில 12, அரியலூர்ல 6, திருவாரூர்ல 17, நாகப்பட்டினத்துல 5, நாமக்கல்ல 35, கரூர்ல 116. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இருக்கையில் அரசு செயலர் பேட்டி ஏன்? கரூர் துயரத்திற்கு பிறகு ஸ்டாலின் அரசு முற்றிலும் சீர்குலைந்து விட்டதாக பழனிசாமி விமர்சனம்.
கரூர் நெரிசல் வழக்கில் கைது செய்யப்பட்ட தாவேகா நிர்வாகிகள் இருவருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். 14ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மாவட்ட குற்றவியல் நீதிமன்றம் உத்தரவு. தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா மீது வழக்கு பதிவு. புரட்சி செய்ய வேண்டும் என்ற எக்ஸ் தள பதிவு சர்ச்சையான நிலையில் காவல்துறை நடவடிக்கை. கூட்ட நெரிசல் துயரம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பாஜக எம்பிக்கள் குழு ஆய்வு. பிரபல நடிகரான விஜய்க்கு குறுகிய இடம் கொடுத்தது சரியில்லை என ஹேமமாலினி குற்றச்சாட்டு. பாப்புலர் ஆள் வரும்போது ஒரு இத்தனோண்டு நேரமாக ஒரு சின்ன ரோடில் இடம் கொடுத்தது அது சரியில்லை. முதலேருந்தே தே ஷுட் ஹேவ் பிளான் டு கிவ் இன் ஏ ப்ராப்பர் பிளேஸ். அவ அந்த மாதிரி கொடுக்கல. கரூரில் வேலுச்சாமிபுரத்தில் காங்கிரஸ் தேசிய பொதுச் செயலர் KC வேணுகோபால் ஆய்வு. கூட்ட நெரிசல் சம்பவத்தில் அரசியல் செய்ய விரும்பவில்லை என பேட்டி. கரூர் கொடுந்துயரத்தில் உண்மை கண்டறியும் குழுவை அமைத்து பாஜக அரசியல் விளையாட்டை வெளிப்படையாக தொடங்கிவிட்டதாக திருமாவளவன் குற்றச்சாட்டு. காங்கிரசும் உண்மை கண்டறியும் குழுவை அமைக்க வலியுறுத்தல். இது பெருந்துயரம், கொடுந்துயரம், யாராலும் சகித்துக் கொள்ள முடியாத துயரம். ஆனால் இதை வைத்து அரசியல் செய்ய நினைப்பது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒரு துரோகம். களத்தில் நிற்க வேண்டியவர் செய்தியாளர்களை கூட சந்திக்காமல் ஏன் பயந்து கொண்டு சென்னைக்கு சென்றார்? குற்ற உணர்ச்சிதான் காரணமா என்று விஜய் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்த திமுக துணை பொதுச் செயலர் ராசா. சென்னையில் கட்டப்பட்டுள்ள முதல் இரும்பு மேம்பாலத்தை திறந்து வைத்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். 165 கோடி ரூபாயில் கட்டப்பட்டுள்ள பாலத்தில் நடந்து சென்றும் ஆய்வு செய்தார். குலசேகரன்பட்டினம் தசரா திருவிழாவை முன்னிட்டு பல்வேறு வேடங்களை அணிந்து மேளதாளங்கள் முழங்க பக்தர்கள் நடனம். விழாவை காண வெளிநாட்டவர்கள் இந்த ஆண்டு முன்கூட்டியே வருகை. சென்னையில் 1 சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 87,000 ரூபாயை நெருங்கியது. 1 கிராம் தங்கத்தின் விலை 10,860 ரூபாயாக உயர்ந்தது. தமிழ்நாட்டில் வரும் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பு. திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ், சைந்தவி இடையே பரஸ்பர விவாகரத்து. இருவரின் கோரிக்கையை ஏற்று சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. திருப்பூர் மாநகரில் மிக பிரம்மாண்டமா ஆனந்தம் சில்க்ஸின் கோலாகல திறப்பு விழா. அனைவரும் வருக.